கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தியுள்ள மாற்றங்கள் நம்ப முடியாதவை. சமீபத்திய ஆய்வின்படி 2025க்குள் 75% பள்ளிகள் அடிப்படையிலான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. அப்படியா? அது மிகவும் ஆச்சரியமான தகவல். இந்த டிஜிட்டல் மாற்றம் எவ்வாறு கல்வியை மாற்றியமைக்கிறது? உதாரணமாக, மெய்நிகர் வகுப்பறைகள் மூலம் தமிழ்நாட்டின் கிராமப்புற மாணவர்கள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக வகுப்புகளில் கலந்து கொள்கிறார்கள். இது கல்வியின் புவியியல் எல்லைகளை உடைத்துள்ளது. மெய்நிகர் களப்பயணங்களும் மிகவும் புதுமையானவை. மாணவர்கள் பிரமிடுகளுக்குள் நுழைந்து ஆராயலாம், கடலடியில் செல்லலாம். ஆனால் செயற்கை நுண்ணறிவின் மிக முக்கியமான பங்களிப்பு என்னவென்றால் தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். ஒரு சிக்கலான கணித கணக்கை எடுத்துக்கொள்வோம். மாணவர் எந்த படியில் தவறு செய்கிறார் என AI கண்டறிந்து அதற்கேற்ற விளக்கங்களை வழங்குகிறது. அது சுவாரஸ்யமானது. ஆனால் இந்த தொழில்நுட்பங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எவ்வாறு உதவுகின்றன? மிக நல்ல கேள்வி. பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கு AI ஒலி வழி கற்பித்தல், செவித்திறன் குறைபாடுள்ளவர்களுக்கு காட்சி வழி விளக்கங்கள் என தனித்தனி தீர்வுகளை வழங்குகிறது. இது சமத்துவ கல்வியை சாத்தியமாக்குகிறது. மருத்துவ கல்வியிலும் இந்த மாற்றங்கள் அதிகம் தெரிகின்றன. ஆமாம், மெய்நிகர் உடல்களில் அறுவை சிகிச்சை பயிற்சி செய்வது மிகவும் பாதுகாப்பானது. சமீபத்திய ஆய்வின்படி இம்முறையில் பயிற்சி பெற்ற மாணவர்களின் திறன் 40% அதிகரித்துள்ளது. ஆனால் இதில் சவால்களும் உள்ளன. குறிப்பாக டிஜிட்டல் இடைவெளி. மிகச் சரி. இந்தியாவில் 65% கிராமப்புற பள்ளிகளுக்கு போதிய கணினி வசதிகள் இல்லை. மேலும் தனியுரிமை கவலைகளும் உள்ளன. ஒரு சிறிய பயிற்சி செய்வோமா? கல்வியின் 3 முக்கிய நன்மைகளை கூறுங்கள். மிக நல்ல கேள்வி. தனிப்பயன ஆக்கப்பட்ட கற்றல், 24 மணி நேரம் 7 நாட்கள் கிடைக்கும் தன்மை மற்றும் செலவு குறைந்த கல்வி என்று சொல்லலாம். சரியான பதில். எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பங்கள் மேலும் வளர்ச்சியடையும். 2030க்குள் மெய்நிகர் மற்றும் AI கல்வி சந்தை $350 பில்லியன் எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான மாற்றம். கல்வியின் எதிர்காலம் மிகவும் நம்பிக்கை தருகிறது. ஆம், நாம் ஒரு புதிய கல்வி யுகத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம். இந்த மாற்றங்களை சரியாக பயன்படுத்தினால் உலகளாவிய சமத்துவமான கல்வி சாத்தியமாகும். நன்றி.